ஆகையினால் விருச்சிக ராசி அன்பு நேயர்களே, நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு சில விஷயங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இனிதே முடியும். சில விஷயங்கள் குலதெய்வம் மறைந்திருந்து உங்களை பாதிப்பதாக நீங்கள் உணர்ந்து தேவையில்லாத இடங்களுக்கு சுற்றி அலைந்து திரிந்து உங்களை மனசு பாதிப்புக்கு ஆளாக்கி கொள்வீர்கள். விருச்சிக ராசி என்றாலே மிக அற்புதமான ராசி. ஏனென்றால் அது என்ன, தேள் தானே. அது பல உயிர்களை உற்பத்தி செய்து பல உயிர்கள் உருவாகுவதற்காக தன்னையே அழித்து கொள்வது தான் தேள். அப்படிப்பட்ட சுபாவம் படைத்தவர்கள் இளமையில் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு உங்களுடைய முதுமை காலத்தில் நான் எல்லாருக்கும் செஞ்சேன், யாரையும் என்னை பார்க்கலன்னு சொல்லி வருத்தப்படுபவர்களும் இவர்கள் தான். சில நேரத்தில் நான் எல்லாருக்கும் செஞ்சு பார்த்துட்டேன்ப்பா, யாரோடையும் எனக்கு ஒத்து போகாதுப்பா, யாரும் எனக்கு ஒத்து வரமாட்டாங்க, என்னை விட்டுடுப்பான்னு ஒதுங்கி இருக்கிறவரும் இவர்கள் தான். யாராக இருந்தாலும் சரி, அன்பாக நேசிப்பவர்கள் உங்களை ஏதேனும் ஒரு விதத்தில் உதாசீனப்படுத்துவாங்க. நீங்கள் யாரெல்லாம் சற்று விகாரமாக நினைத்தீர்களோ அவர்கள் எப்படியோ உங்களுக்கு எந்த ரூபத்திலேயாவது உதவுவாங்க. நீங்கள் புண்ணியம் செய்த ஆத்மாக்களாக இருந்தால் உங்களுடைய பொன் பொருள் எல்லாம் எப்படி வந்தது எப்படி சென்றதுன்னு தெரியாது. அதே நேரத்தில் குழந்தை குட்டிகள்லாம் சிறப்பான வழிக்கு போகும். இவர்கள் புண்ணியம் செய்தவர்கள். எல்லா சொத்து சுகம் எல்லாமே இருந்து குழந்தைங்களுக்கு சரியான வழியில் வழிகாட்ட முடியல, வீட்டில் அமைதி இல்லை, எல்லா பிரச்சனைகளும் வந்து சேர்ந்துட்டுருக்கு, எனக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி தவிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிரக நிலைகள் சரியில்லை என்பது அர்த்தம்.